அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் புனிதமான ரமலான் மாதத்தினுடைய ஜுமாவுடைய தினத்தில் செய்யக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த திக்ரு அல்லாஹுவை மயக்கக்கூடியது. நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ்தாலா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு தலையசைக்கக்கூடிய திக்ரு. இந்த திக்ரினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஏன்னா அப்போதான் தெரியும் இந்த திக்ருக்கு எவ்வளவு மகத்துவங்கள் இருக்குது, அதை நம்ம ஓதுறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. மிஸ்காத்தில் இடம்பெற்ற ஒரு சிறந்த ஹதீஸை தான் நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்ட திக்ரு. ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியவங்க கிட்ட இப்படி சொல்கிறாங்க. அதாவது நரகவாசின்னு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நபர் நரகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான நன்மையுமே இல்லை, ஒரு துளி நன்மை கூட கிடையாது. அவங்க எப்போதுமே நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த நபர் இந்த ஒரு திக்ரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எத்தனை வருஷம் அப்படின்னா 1000 வருடங்கள். இந்த வார்த்தையை 1000 வருஷம் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் 1000 வருடம் தான், மறுமையில் ஒரு நாள். ஆனால் மறுமையிலேயே 1000 வருஷம் இந்த திக்ரை ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அல்லாஹ்தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைச்சு, ஜிப்ரீலே, என்னுடைய இந்த அடியான் நரகத்தில் என்னை இந்த வார்த்தையை சொல்லி அழைச்சிட்டான், அந்த நபரை நரகத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துரு அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், அல்லாவே, இந்த நபர் நரகத்தை விட்டு வெளியே வர்றதுக்கான எந்த விதமான நன்மையுமே இந்த நபர்கிட்ட இல்லையே, அவர் எப்போவுமே நரகத்தில் இருக்கக்கூடியவர் தானே அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்களாம். அதற்கு அல்லாஹ் சொன்னானா, எந்த வார்த்தையை கொண்டு கேட்டால் நான் தலையசைத்து அப்படியே ஆகட்டும்னு சொல்வேனோ அந்த வார்த்தையை கொண்டு இந்த நபர் என்ன அழைச்சிட்டான், அதனால தான் வெளியே கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த நபரை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. அந்த நபர் மீண்டும் இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை அழைக்க தொடங்குறாங்க. மறுபடியும் அல்லாஹ் உனக்கு என்னப்பா வேணும், நீ சொன்னதை தான் நான் கொடுத்துட்டேனே, திரும்பவும் ஏன் என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பானாம். அப்போ அந்த நபர் சொல்லுவாராம், நரகத்தினுடைய சூடு தாங்க முடியல அல்லாவே, என்ன இந்த இடத்துல இருந்து நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவில் ஒரு உன்னதமான மரம் இருக்குது, அதிலிருந்து வர்ற காற்று எனக்கு இங்கே தெரியுது, அந்த இடத்துல கொண்டு போய் அந்த மரத்துக்கு அடியில் என்னை உட்கார வச்சுட்டு போதும் அப்படின்னு. அல்லாஹ்தாலா சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட சொல்லி, இந்த நபரை அங்கே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதே போல் அவங்களும் செஞ்சிடுறாங்க. திரும்பவும் அந்த நபர் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் அல்லாஹ் உனக்கு மறுபடியும் என்னப்பா வேணும், நான் தான் நீ கேட்டதை நான் செஞ்சுட்டேனே அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானாம். அப்போது அந்த நபர், அல்லாவே, அந்த சொர்க்கத்தினுடைய வாசலே ரொம்ப அழகாக இருக்குது, என்ன அந்த வாசலில் மட்டும் விட்டுரு போதும், நான் வேறு எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு. அல்லாஹ்தாலாவும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. அந்த நபர் சொர்க்கத்தின் வாசல் படியில் உட்கார்ந்து திரும்பவும் இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் அல்லாஹ் கேட்குறான், என்னப்பா வேணும், நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த நபர் சொல்லுவாராம், அந்த சொர்க்கத்தினுடைய வாசலே இவ்வளோ அழகாக இருக்கே அல்லாவே, நான் ஒரு முறை உள்ளே மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அல்லாஹ்தாலாவும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு தலையசைச்சானா. ஏன் அப்படின்னா அந்த நபருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த வார்த்தையை சொல்லி கேட்டால் அல்லாஹ் எல்லாத்தையுமே கொடுக்குறான் அப்படின்னு. அதனால் அந்த நபர் தனக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கேட்க தொடங்கிடுறாரு இந்த வார்த்தையை கொண்டு பிடிவாதமாக. அந்த நபர் சுற்றி வளைத்து அந்த சொர்க்கத்தை எல்லாம் பார்த்துட்டு வெளியில் அல்லாட்ட சொல்லுவாங்களாம், அல்லாவே, சொர்க்கம் ரொம்ப அழகாக இருக்குடா அல்லா, என்ன இந்த சொர்க்கத்தில் ஒரு மூலையில் ஒரு சின்ன இடத்துல என்னை உட்கார வச்சுட்டு போதும், நான் வேறு எதுவுமே கேட்க மாட்டேன், இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்வாராம். அப்போ அல்லாஹ் சொல்வானா, இல்லை, இந்த வார்த்தையை சொல்லி என்னை நீ அழைச்ச அந்த நன்மைக்காக
இந்த உலகத்தை விட 10 மடங்கு பெரிய இடத்தை நான் இந்த சொர்க்கத்தில் உனக்காக வச்சிருக்கேன். நீ அந்த இடத்துல போய் உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ நீ அப்படி வாழ்ந்துக்கோ அப்படின்னு அல்லாஹ் சொல்வானாம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளனா இருக்கான் பாருங்க. இந்த வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு. அந்த நபருக்கு தெரிஞ்சுதான் அந்த நபர் இந்த முறையில் அல்லாஹ்விடத்தில் தனக்கு வேணுங்கிறத கேட்டு பெற்றுக்கொண்டிருக்காங்க. அதாவது நரகவாசின்னு முத்திரை குத்துனவங்க, அவங்களுக்கே அல்லாஹ் இந்த உலகத்தை விட 10 மடங்கு பெரிய ஒரு இடத்தை சொர்க்கத்தில் கொடுக்குறான் அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதனால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு ரொம்ப சாதாரணம்தான். அதனால் எது வேணுமோ இந்த வார்த்தையை கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அல்லாஹுவை மயங்க வைக்கக்கூடிய அந்த வார்த்தை யா ஹன்னானு யா மன்னானு யா அல்லாஹ். இதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடி 100 முறை, ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்னாடி 100 முறை இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக ஓதுங்க. இது ரமலானினுடைய முதல் ஜுமா. இந்த தினத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அற்புதமான அமலை கொண்டு இன்றைக்கு நம்ம அலங்கரிக்கணும். அதில் இது ரொம்ப இலகுவான, இன்னும் அதி வேகமான சக்தி மிகுந்த வார்த்தை. இந்த திக்ரை கொண்டு இந்த ரமலானினுடைய ஜுமாவை அலங்கரிங்க. அல்லாஹ் தாலா நீங்கள் எதை கேட்டாலும் அப்படியே ஆகட்டும்னு சொல்வான். இதை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. இந்த ஹதீஸ் திருமிதியில் இடம்பெறுது. இன்னும் மிஸ்காத்தில் இதனுடைய வரலாறு இருக்குது. எனவே இது ஒரு உறுதியாக உண்மையாக சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். அதாவது நாளை மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூல்லாட்ட இந்த முறையில் சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இதை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது. அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே இது ஒரு பிரயோஜனம் தரக்கூடிய அமல், இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இது நம்ம இடத்துல இப்போது கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த திக்ரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் அப்படியே ஆகட்டும்னு கொடுப்பான். உங்களுடைய தேவை சின்னதோ பெருசோ நீங்கள் கேட்கறது தான் ரொம்ப முக்கியம். இன்னும் சில பேர் கமெண்ட்டில் கேட்குறது என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கேட்கலாமா நம்ம அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வை தொந்தரவு பண்ண மாதிரி இருக்காதா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்படி எல்லாமே கிடையாது. சின்ன விஷயத்துக்கும் அல்லாஹ்வை கேட்க தான் சொல்கிறான். செருப்பினுடைய வார் அருந்தா கூட என்னிடம் கேளுங்க அப்படின்னு தான் சொல்கிறான். இன்னும் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அடியார்கள் யார் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்விடத்தில் சின்ன சின்ன விஷயத்தை எல்லாமே ஒப்படைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களத்தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதாவது அல்லாஹ்வே இன்னைக்கு எனக்கு இது நடந்துச்சு, இன்னைக்கு எனக்கு செருப்பு பிஞ்சு போச்சு, இன்னைக்கு எனக்கு நடக்கக்கூடாத ஒரு செயல் நடந்துருச்சு, இன்னைக்கு என்னுடைய பொருள் காணாமல் போயிடுச்சு, இன்னைக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, இன்னைக்கு இந்த விஷயம் எனக்கு கஷ்டமாக இருந்தது, இப்படின்னு நடக்கிற விஷயத்தை எல்லாமே அப்பப்போ அல்லாஹ்விடத்தில் தெரிவிக்கக்கூடிய அடியாரை தான் அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறானா. எனவே உங்களுடைய தேவை சின்னதோ பெருசோ அல்லாஹ்விடத்தில் சொல்கிறதா அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். அதனால் எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிற இதே உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த ரப்பிடம் கேளுங்க. அதுவும் இந்த மகத்துவமான திக்ரை கொண்டு நீங்கள் கேளுங்க. அதுவும் இந்த ரமலானில் ஜுமாவுடைய தினத்தில் ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இந்த திக்ர் இருக்குது. இதை எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் இந்த சிறப்பு மிகுந்த திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.